அவர் ஏன் அவரை தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் பிதாவோடும் குமாரனோடும் சமமாக சொல்லப்படுகிறார். ஆகவே நாம் அவர் என்ன சொல்லணும்? தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த முறை நாம் என்ன கவனிச்சோம்? அவர் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே நாம் அவர் என்ன சொல்லணும்? தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆவி இல்லைன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவம், தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நாம் அன்றைக்கு கவனித்தோம். 1-2 வசனம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வைத்தான். வைத்து அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானது போய் சொல்லும்படி சாத்தான் அனனியாவின் இருதயத்தை நிரப்பினார் என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. இருக்கவில்லையோ இல்லையோ என்ன? அப்ப யார்கிட்ட சொன்னாரு? முதல்ல வாசிக்கிறோம். நீ யார்கிட்ட போய் சொன்ன? பரிசுத்த இடத்துல போய் சொன்ன. அப்புறம் என்ன சொல்லாரு? நீ மனுஷன் இடத்துல இல்ல. அப்படியானால் மிக தெளிவாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று வேதம் அழைக்கிறது. ஆகவே நாம் என்ன சொல்லணும்? தேவன். இப்போ நாம் என்ன பண்றோம்? இந்த ஆவியான குரோதமாக சில பாவங்களை செய்கிறோம் என்று கடந்த முறை கவனித்தோம். 4 விதமான பாவத்தை நாம் செய்கிறோம். ஒன்று, அவரை துக்கப்படுத்துகிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆவியை என்ன பண்ணாங்க? துக்கப்படுத்தினார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள். எப்படி நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும்? தேவனுடைய நடத்துதலை விட்டுவிட்டு என்றைக்கு மனித தலைவர்களே மனிதனுடைய ஆலோசனை நடக்கிறோமோ அப்போ நாம் என்ன பண்றோம்? தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துகிறோம். இரண்டாவதாக மாய்மாலம் என்று கவனித்தோம், ஹிப்போக்ரசி. இரண்டாவது, பரிசுத்த ஆவி கூட நாம் செய்த பாவம் என்ன? கடவுளுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறோம்? கடவுளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகிய இப்போ மனனியா சபையார்கள் என்ன பண்ணுறாங்க? விற்றார்கள். அதில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில் செய்கிறாங்க? இதை ஒழிச்சு வச்சா யாருக்கு தெரியாது? பேதுருவுக்கு தெரியாதுங்கிறது யாருக்கு தெரியாது? தேவனுக்கு, கடவுளுக்கு தெரியும் சொன்னால் ஒழிச்சு வச்சுருக்க மாட்டாங்களே. இதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஹிப்போக்ரசி, மாய்மாலம். மூன்றாவதாக அவித்து போடுதல். ஆவியான அதுக்கு நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாவது கவனிக்கிறது அவித்து போடுதல். ஆவி என்ன செய்கிறாங்க? அவித்து போடுதல் என்றால் நான் கொஞ்சம் சொன்னேன், எங்களுக்கு கேட்டலாம்போனியன் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை சொன்னேன். அதுக்கு 3 அர்த்தங்கள். ஒன்று என்ன? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல இருள் என்ன செய்யும்? ஒளியை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும். முடியாது. எந்த வசனம் எங்கே இருக்குன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் அடிப்படையாக கூட நாம் அன்றைக்கு கவனித்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது பற்றி கொள்ளுதலுக்கு தான் என்ன சொல்றோம்? அதுன்னு சொல்றோம் அவித்து போடுதல். பற்றி கொள்வதற்கு கேட்டலாம்போனியோன் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அர்த்தம் என்னவென்றால் வெளிச்சம் இருக்குது, இருள் என்ன பண்ணும்? இட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைட். இருளுக்கு வெளிச்சம் என்ன தெரியுமா? தெரியாது. புரிந்து கொள்ள முயற்சி முடியாது. அப்புறம் என்ன செய்யும்? இட் வில் ட்ரை டு ஓவர் கம் அண்ட் ஓவர்டேக். அப்புறம் என்ன செய்யும்? அதை வென்று அதை தாண்டி செல்ல முயற்சி செய்யும். இருள் முடியுமா? முடியாது. கேட்டலாம்போனியன் என்பதற்கு 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன? அது புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, முடியாது. அடுத்தது என்ன செய்யும்? அதை வென்று அதை தாண்டி செல்ல முயற்சி செய்யும், அதுவும் முடியாது. மூன்றாவது என்ன செய்யும்? இட் வில் ட்ரை டு எக்ஸ்டிங்விஷ் என்றால் அணைத்து போடுவது. புரியுதோ புரியலையோ, வெல்ல முடியுதோ இல்லையோ, என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவும் முடியாது. நாம் என்ன பண்றோம்? அப்போ பிசாசினால் செய்ய முடியாது யார் செய்கிறோம்? நாம செய்துட்டு இருக்கிறோம். பிசாசு செய்ய முடியாது. பரிசுத்தாவை நமக்குள்ள ஏற்றி வைக்கிற தீபத்தை என்ன செய்ய முடியாது? அணைக்க முடியாது. நாம் நினைச்சா என்ன செய்யலாம்? அவித்து போடலாம். அதுக்கு அடிப்படையாக நாம் அன்றைக்கு கவனித்த வசனம் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கவனித்தோம். ஆவி என்ன பண்ணாதீங்க? அவித்து போடாதீர்கள். நம்ம எப்படி அவித்து போடுகிறோம்? அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தன்னை பரிசுத்தம் பண்ணதை என்ன பண்ணாங்களா? அசுத்தம் என்று எண்ணி தேவனுடைய குமாரனை கால்களின் கீழ் மிதித்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்று நாம் கவனித்தோம். அப்போ எப்படி அவித்து போடுகிறோம்? நாம் பெற்ற ரட்சிப்பை, கர்த்தர் நமக்கு கிருபையா அவருடைய குமாரன் ரத்தத்தினால் கொடுத்த மீட்பு நாம் என்ன செய்கிறோம்? அதை விலகி அதை விட்டு தவறி போகும்போது என்ன பண்ணுறோம்? நாம் அதை அவித்து போடுகிறோம். யார் செய்கிறான்னு போட்டிருக்குது? கிருபையின் ஆவியானவர் இதை செய்கிறான்னு வாசிக்கிறோம். இந்த ஆவியான நாம் எப்படி அவித்து போடுகிறோம்? நாம் பெற்ற ரட்சிப்பை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஆவியானவரை அவித்து போடுகிறோம். அப்போ அசுத்தாவியினால பிசாசினால் செய்ய முடியாத கூட யாரும் செய்ய முடியும்? விசுவாசியால் செய்ய முடியும். சொல்ல போனால் அவிசுவாசியால் செய்ய முடியாதது எது? ஆவியை அவித்து போட முடியாது. ஆனால் விசுவாசி என்ன செய்ய முடியும்? அவித்து போட முடியும். இப்படி தான் நாம் ஆவியை அவித்து. 4வது என்ன சொன்னால் தூஷிக்கிறோம், பிளாஸ்பமி. ஆவியானவருக்கு தூஷிக்கிறோம் என்றால் அவருக்கு நிந்தித்து பேசுகிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தை கவனித்தோம். இயேசு சொன்னா, குமாரனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதிலும் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த மன்னிக்கப்படாது அதுக்கு போட்டிருக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்பமி. பிளாஸ்பமி என்றால் தூஷித்தல். ஆவியானவர் எப்படி தூஷிக்கிறோம்? அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு. இயேசுக்கு விரோதம் ஒரு பாவம் செய்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இயேசுக்கு விரோதம், இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதம் பாவம் செய்தால் உங்களுக்கு அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த விரோதம் பேசினா மன்னிக்கப்படாதோ. இயேசுக்கு விரோதமாக பேசினா எப்படி மன்னிக்கப்படுகிறோம்? அன்றைக்கி கவனித்தோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எது பாவம்? அவரை விசுவாசியாதது பாவம். யாரை விசுவாசியது? இயேசுவை விசுவாசிக்காததுக்கு பேர் என்ன பேர்? பாவம். இந்த பாவத்தை நான் செய்யும்போது யார் கண்டித்து உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியை கண்டிப்பார். நீ பாவம் செய்யற, அவர் தான் தேவன். ஆனால் நம்ம இப்போ யாருக்கு விரோதமாக பேசுகிறோம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுனா அவர் என்ன செய்வார்? சைலண்ட் ஆகிடுவார். அவர் என்ன செய்ய மாட்டார்? அவருக்கு விரோதமாக பேசும்போது இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுக்கு விரோதமாக பேசும்போது ஆவியானவர் போய் கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதம் பேசும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் கண்டித்து உணர்த்த ஆள் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு அது குற்றம் தெரிஞ்சால் தானே அவன் மனம் திரும்புவான். குற்றம் தெரியாதே. அப்போ எப்படி தான் ஆவியானவர் தூஷிக்கிறோம்? இப்படி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப டீட்டெயிலாக விலகி சொன்னேன் அன்றைக்கி மார்க் 3ஆம் அதிகாரத்தில். அப்படியானால் 4 விதத்தில் நாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதம் பாவம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் அவருக்கு விரோதம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நாம் என்னென்ன பாவங்கள் செய்கிறோம்? ஒன்று, அவரை துக்கப்படுத்துகிறோம். மனித தலைவர்கள் மனித ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய ஆலோசனை விலகும் போது நாம் என்ன பண்ணுறோம்? அவரை துக்கப்படுத்துகிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? நடிக்கிறோம், மாய்மாலம் பண்ணுறோம். அவருக்கு கடவுளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறோம்? நான் மனம் போல யாரு கூட இல்லை நினைச்சாலும் தவறு செய்கிறோம். யாருக்கும் தெரியாது தானே அந்தரங்கத்தில் சில காரியங்களை செய்கிறோம். மற்றவங்க பார்த்தா நம்மளை கேவலமாக நினைப்பாங்க நினைக்கிறத மற்றவங்க பார்க்காத நம்ம செய்கிறோமே. காரணம் என்ன? கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு நாம் முடிக்கு வந்துட்டோம். அப்படிதான் நாம் என்ன மாய்மாலம் பண்ணுகிறோம். ஹிப்போக்ரசி. மூன்றாவது, எப்படி அவித்து போடுகிறோம்? பெற்ற ரட்சிப்பை விட்டு நாம் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறோம்? அவர் ஏற்றி வைத்த தீபத்தை என்ன பண்ணுறோம்? சாத்தானால் அவித்து போட முடியாததை கூட நாம் அவித்து போடுறோம். 4வதாக சொன்னேன், தூஷித்தல். நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு விரோதமாக பேசுகிறோம். ஆவியான என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க யாவையான கடவுளே கிடையாது, அது தேவனுடைய வல்லமை, இல்லை கர்த்தருடைய ஆவியானவர். அவர் யார் கிடையாது? தனிப்பட்ட ஆழ்த்தத்துவம் அவருக்கு இல்லை. இதை பேசும்போது ஏன் அவங்களுக்கு உணர்வுறதில்லைன்னா இவர் அமைதியாகிடுறாரு. இன்றைக்கி பரிசுத்த விரோதம் பேசுகிற நிறைய கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் சொல்ல முடியும், உங்களுக்கு பேரை சொல்ல விரும்பலாம். பொதுவாக கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு பெரிய மெஜாரிட்டி போர்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஆவியானவருக்கு ஆழ்த்தத்துவம் கிடையாது, அவர் தேவன் இல்லை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர், இப்படி தான் சொல்கிறாங்க. இதுவரை என்ன செய்கிறாங்க? அவருக்கு தனிப்பட்ட ஆள் தத்துவத்தை அவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் ஏன் மாறலன்னு சொன்னால் இவன் யாருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறான்? அவருக்கு விரோதமாக பேசுறதுனால அவர் என்ன செய்வதில்லை? he won't plead for his own cause. என்ன செய்ய மாட்டார்? அவருக்காக அவர் என்ன பண்ணுறது? இல்லைப்பா நான் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாரா? சொல்லுவதில்லை. அவர் அமைதி ஆகிறதுனால இவனுக்கு என்ன ஆகுது? ஆயுசு நாட்கள் முழுவதும் இவனுக்கு கண்டித்து சொல்ல ஆளே இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை, மன்னிக்க முடியாத ஒரு தண்டனை அவர்கள் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பில்லை. சரியா? சரி, அவருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போகிறோம். ஆவியானவர் நாம் ஏன் தேவன் என்று சொல்ல வேண்டும்? முக்கியமானது, அவர் பிதா குமாரன் இவர்களுக்கு சமமாக சொல்லப்படுகிறார் வேதத்தில். ஆகவே நாம் அவர் எப்படி பிதாவை தேவன் என்று சொல்லுகிறோமோ, எப்படி இயேசுவை குமாரனை தேவன் என்று சொல்லுகிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் சொல்லணும், தேவன் என்று சொல்ல. காரணம் என்ன? he is equal with father, God and son. இயேசுவோடும் பிதாவோடும் கூட அவர் சமமாக சொல்லப்படுகிறார். குறிப்பாக கிறிஸ்தவத்தின் அடிப்படைகளாகிய 7 விஷயங்களில் பிதா குமாரனோடு பரிசுத்த ஆவியை நினைத்து சொல்லப்படுகிறார். அந்த 7ஐயும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றாக நாம் கவனித்து செல்வோம். முதலாவதாக இன் எலெக்ஷன், அதாவது தெரிந்து கொள்வதில். ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் அல்லவா? தெரிந்து கொள்ளும் போது பிதாவும் இயேசுவும் மாத்திரமல்ல, கூட யாரும் சேர்ந்து செயல்படுறாங்க? பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார். முதல் அடிப்படை என்ன? எலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதல். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது தான் கிறிஸ்தவத்தின் நம்முடைய வாழ்க்கையில் முதல் பகுதி. என்ன? அழைத்தது அப்புறம் தான். முதல் என்ன செய்தார்? அவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்தார். உலகத்தில் என்ன செய்வாங்க? அழைத்து தெரிந்து கொள்வாங்க. உலகத்தின்படி காலிங் அண்ட் எலெக்ஷன். But according to God and according to the Bible, word of God, election and calling. அது உங்களுக்கு புரியணும்னா அப்படி சொல்கிறேன். வேலை வாய்ப்பு இருக்குது, பேப்பரில் என்ன செய்வாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இந்த இடத்துல இந்த வேலை இருக்குது, அதுக்கு காலிங். வந்த பிறகு என்ன செய்வாங்க? இன்டர்வியூ வச்சு அதில் எலெக்ட் பண்ணுவாங்க, இல்லையா? அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் கதை எப்படின்னா முதல்ல எலெக்ட் பண்ணிடுவார். இப்போ நம்ம தான் நடக்குது இப்போலாம். என்ன பண்ணுறாங்க? முதல்லையே ஆளை செலக்ட் பண்ணி வச்சுட்டு சும்மா நாம்கே வாசம் என்ன பண்ணுறாங்க? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு அப்ளிகேஷன், ஒரு பெரிய கூட்டம், ஈவன் செலவு பண்ணி கடைசி ஓடி வந்து பாவம் கேள்வி கேட்கும் போதே தெரியும்
அவன் யாரையோ எடுத்து வச்சுட்டான் சார், சும்மா நம்மளை வேலை இல்லாமல் போட்டு என்ன பண்ணுறான், உயிரை எடுக்கிறான். அப்போ நமக்கு தெரியுது, முதல்ல என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொண்டு அழைக்கிறாங்க. உலகத்தின் காரியங்கள் இல்லை, தேவனுடைய காரியம் அதுதான். என்ன சொல்லுது, அவர் நம்மை தெரிந்து கொண்டு தான் அழைத்தார், அழைத்து தெரிந்து கொள்ளவில்லை. அவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு தான் நம்மை அழைக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் முதல் அடிப்படை என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை என்ன, தெரிந்து கொள்ளுதல். இந்த தெரிந்து கொள்ளுதல் யாரும் போய் செயல்படுறாங்க, 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 Peter chapter 1 and verse 2. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், பிதாவினுடைய முன் அறிவு. அடுத்தது ராமன் சொல்லுங்க. ஆவியானவர் என்ன பண்றாரு, அவர் முன் தெரிந்து கொள்ளுகிறார். இவர் என்ன பண்றாரு, அவனை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப இந்த தெரிந்து கொள்ளுதல் யாரில் 3 பேரும் செயல்படுறாங்க பாருங்க. பிதாவின் முன் அறிவு, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல், தெளிக்கப்படுகின்ற இயேசுவின் இரத்தம். அப்ப தெரிந்து கொள்ளுதலுக்கு 3 அவசியம். பிதாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இயேசுவுக்கும் அதில் ஒரு பப்பம். 3 பேரும் இணைந்து செய்கின்ற மிக முக்கியமான தொழில் என்ன, விசுவாசிக்கு முதல்ல தெரிந்து கொள்ளுதல். எலெக்ஷன் இன் எலெக்டிங் எ பிலீவர். ஒரு விசுவாசியை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது இந்த 3 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே என்ன, இந்த தெரிந்து கொள்ளுதல் தான். அடுத்தது முதல் அடிப்படை என்ன, எலெக்ஷன் ஆஃப் எ பிலீவர். ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ளுதல். அதில் யார் செயல்படுறாங்க, 3 பேரும் இணைந்து செயல்படுறாங்க. அப்போ பிதா குமாரனோடு யாரும் பரிசுத்த ஆவியானவரும் சமமாக சொல்லுகிறபடியினால் நம்ம அவர் என்ன சொல்லணும், அவங்க பிதாவை தேவன் என்று சொன்னால் என்ன சொல்லணும், ஆவியானவரும் தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். 2வது இன் டெலிவரிங், தெரிந்து கொண்டா மாத்திரம் அப்புறம் என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணுமே இல்லையா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள பிரமாணம் விடுதலை ஆக்கிட்டு. அது எப்படி, யாரை செய்யறாங்க, தேவனே செய்யும். அப்ப என்ன பாட்டு, முதல்ல என்ன வாசிக்கிறோம், இயேசு. அப்புறம் யார் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள ஆவி. அப்புறம் என்ன வாசிக்கிறோம், தேவன் தாமே. எதுல, பாவம் நியாயப்பிரமாணம் என்ற அடிமைத்தனத்தில் நம்ம என்ன செய்யறோம், விடுதலை ஆக்குவதற்கு. மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது, we can't deliver ourselves. நம்ம என்ன செய்ய விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. அப்போ ஒன்றை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அடுத்தபடி விசுவாசிக்கு என்ன, தெரிந்து கொள்ளப்படுதல் மாத்திரமல்ல, அவன் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். விடுதலை ஆக்கு யாரெல்லாம் பயன்படுறாங்க, இயேசு, ஆவியானவர், பிதா. அப்போ இந்த விடுதலை ஆக்குவதில் எத்தனை பேர் செயல்படுறாங்க, 3 பேர் இணைந்து செயல்படுறாங்க. ஆகவே பிதாவை தேவன் என்று சொன்னால் ஆவியானவர் தான் சொல்லணும், தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எப்படி தேவன் தாமே அதை செய்கிறார், எப்படி செய்கிறார், ஜீவனுள்ள ஆவியை கொண்டு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதை செய்கிறார் என்றால், அப்போ விடுதலை யார் கொடுக்கிறார், அந்த திரியேக தேவன். 3 பேர் இணைந்து தான் அது செயல்படுறாங்க. ஆகவே நாம் அவர் எப்படி தான் அழைக்கணும், தேவன் என்று தான் அழைக்க வேண்டும். பிதா குமாரனை தேவன் என்று அழைத்தால், இயேசுவை தேவன் அழைக்க கூடுமானால் ஆவியானவரை எப்படி தான் அழைக்கணும், தேவன் என்று தான் அழைக்க வேண்டும். 3வதாக தெரிந்து அவனை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, அவனை கிட்ட சேர்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவனை தெரிந்து கொண்டார், அப்புறம் என்ன பண்ணார், அவனை விடுதலை ஆக்குகிறார். பாவம் நியாயப்பிரமாணம் போன்ற அடிமைத்தனத்தில் அவன் அகப்பட்டு கொண்டதுனே விடுதலை ஆக்கிட்டு அவனை விட்டு விடுவது. என்ன பண்றாரு, ஆக்சஸ் டு காட். 3வது என்ன செய்யணும், தேவனுக்கு கிட்ட சேருகின்ற ஒரு அனுபவம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்தபடியே நாம் இருதர தரமுறையில் யாரெல்லாம், இருதர தரண்டையில் யாரு, யூதர்களும் புறஜாதிகளும். சரியா. ஒன்று தேவன் உள்ளவன், ஒருவன் தேவனற்றவன். ஒருவன் நியாயப்பிரமாணம் உள்ளவன், நியாயப்பிரமாற்றவன். ஒருவன் காணியாட்சிக்கு புறம்பானவன், ஒருவன் காணியாட்சிக்கு உள்ளவன். ஒருவன் தேவன் உள்ளவன் என்று சொல்லப்பட்டவன், ஒரு தேவன் இல்லை என்று சொல்லப்பட்டவன். 13 வாசிங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 வாசி. நான் சொன்ன கருத்துக்கள் அதில் இருக்கு. சரியா. இப்படிப்பட்ட இரு திறத்தாரை இயேசு என்ன பண்றாரா, வாசிமா, எப்படி 2 பேரும் சேர்க்கிறாங்க, புறஜாதிகளையும் யூதர்களையும். இன்னும் சொல்ல போனா தேவனற்றவனை தேவன் உள்ளவனை, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை நியாயப்பிரமாணம் உள்ளவனை, காணியாட்சிக்கு சொந்தம் இல்லாதவனை காணி சொந்தம், தேவன் இல்லாதவனை. இப்படிப்பட்ட 2 வித்தியாசமான நபர்கள் என்ன பண்றாரு, ஒரே ஆவியினாலே என்ன பண்றாரா, என்ன கிடைக்குது, பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யார் மூலம் நடக்குது, ஒரே ஆவியினால. யாரிடத்தில், தேவனிடத்தில். யார் மூலமாய், இயேசுவின் மூலமாய். அவர் மூலமாய் பெற்றிருக்கணும் போட்டிருக்கு இல்லையா. அவர் என்றால் யாரு,
முதல்ல என்ன வாசிக்கிறோம்? இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே என்ன பண்றாரு? பிதாவுக்கு கிட்ட சேரும் பாக்கியம் யார் மூலமா கிடைக்குது? அவர் மூலம் என்றால் இயேசுவின் மூலமாக. 16ஆம் வசனம் வாசிங்க. யார் செய்கிறார்? பகையை. பகை என்றால் யாருக்கெல்லாம் பகை இருக்குது? மனிதனுக்கும் மனிதனுக்கும் பகை. மனிதன் ஒரு கூட்டம் யாரு? யூதர்கள். ஒரு கூட்டம் யாரு? புறவினத்து மக்கள். இந்த 2 பேருக்கு என்ன இருக்குது? ஒரு பகை. மாத்திரமல்ல, இந்த 2 பேருக்கு நடுவில் பகை என்ன பண்றாரு? இயேசு சிலுவையினாலே கொன்று என்ன பண்றாரு? 2 பேரையும் ஒன்றாக்கி. அப்புறம் யாருக்கு ஒப்புரவாக்குறார்? தேவனுக்கு. அப்போ யாருக்கெல்லாம் சண்டை இருக்குது? மனிதனுக்கும் மனிதனுக்கும் சண்டை, மனிதனுக்கும் தேவனுக்கும் சண்டை. 2 பேருக்கும் பிரிவு. யாருக்கெல்லாம்? மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு நடுவே ஒரு பிரிவினை. அப்புறம் மனிதர் 2 ஒன்னா சேர்த்தா மாத்திரம் போதாது. அப்புறம் யாருக்கு பிரிவினை? மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை இருக்கு. அப்போ இந்த பிரிவினையும் சிலுவையினால் உடைத்தார், அந்த பிரிவினையும் சிலுவையினால் உடைத்தார். ஆமென், ஆமென். உடைத்து என்ன பண்றாரு? இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே தேவனுக்கு என்ன பண்றாரு? ஒப்புரவாக்கி. இல்ல போதும் போதும் போதும். 12 மறுபடியும் வாசிங்க. 18. இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே ஒப்புரவாக்கினார். யார் ஒப்புரவாக்குறார்? இயேசு. அப்ப அந்த வசனத்தை யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆவியானவர், தேவன், இயேசு. சரியா? அப்ப என்ன இருக்குது? கிட்டி சேருகின்ற ஸ்லாக்கியம், தேவனை அணுகி போகின்ற அந்த வாய்ப்புக்கு யாரெல்லாம் செயல்படுறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 பேர் இணைந்து நடக்குது, வேலை நடக்குது. அப்போ மனிதனை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவனை விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, என்ன செய்யணும்? அவனை கடவுள் கிட்ட கொண்டு போறதுக்கும் இந்த 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. சரியா? அப்ப இந்த செயலில் பார்த்தீங்கன்னா இது தேவன், ஆவியானவர் இல்லை பிதான்னு சொல்லக்கூடுமானால் இது ஆவியான தான் சொல்லணும், தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிதாவிடத்தில் செய்கிறது பாக்கி யார் மூலமாக கிடையாது? ஒரு ஆவியினால் இணைத்து தேவனுக்கு என்ன பண்ணார்? ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினது யாரு? இயேசு. ஒப்புரவாக்கு இணைத்தது யாரு? ஆவியானவர். ஏற்றுக்கொண்டது யாரு? பிதா. சரியா? அப்போ 3வது தாட் என்ன? இதில் ஒப்புரவாக்குகின்றது யாரெல்லாம் செயல்படுறாங்க? 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. 4வது ஸ்டேஜ் பாருங்க, பேப்டிசம். இன் பேப்டிசம் ஒப்புரவாக்கியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? அவன் என்ன ஞானஸ்நானத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. what do you mean by baptism? பேப்டிசம் என்றால் படன் கீழ்ப்படிதல். பொதுவாக கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை விட முக்கியமானது உயிர்த்தெழுதல். பேப்டிசம் வாசிங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்க பெற்றிருக்கிறோம்? அவருடைய மனதுக்குள்ள ஞானத்தை போய் அறியாது இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே போல பண்ணப்பட்டோம். அப்புறம் அடக்கமாட்டா என்ன செய்வோம்? அவரோட கூட உயிர்த்தெழுந்தும் இருப்போம். What do you mean by baptism? Baptism means resurrection. உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் செத்தாதான் புதிய மனுஷன் என்ன செய்ய முடியும்? உயிரோடு வர முடியும். அப்போ ஞானஸ்நானது சரியான அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம். உயிர்த்தெழுந்த உதாரணமாக இயேசு மாம்சத்தில் வாழ்ந்தார், இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். யாருக்கும் தெரியலையே அவரை. மேரி மேக்தலின் தெரிஞ்சுதா? தோட்டக்காரன் நினைத்தார். எம்மாவுசிஷன் நினைச்சாங்க வழிபோக்கன் என்று நினைத்தார்கள். என்ன செய்ய முடியல? படகுல மீன் பிடிக்கிறாங்க. அதிகாலையில் இயேசு நின்னார். யாரோ ஒருத்தர் மீன் கேட்குறான்னு தான் நினைச்சாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை என்ன செய்ய முடியல? அவரோடு இருந்தவங்களுக்கே காண முடியும். அப்போ என்ன தெரிஞ்சுன்னா ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்வு. பழைய மனுஷனுக்கும் மரணத்துக்கு முன்னாடி இருந்த இயேசுவுக்கும் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே போல தான் நாமும் அவர் இயேசு எப்படி பிதார்? பிதாவின் மகிமைக்காக மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு போல நாம் என்ன செய்யணும்? அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனில் நடந்து கொள்ள. அப்போ பேப்டிசம் மீன்ஸ் ரிசரெக்ஷன். பழைய மனுஷன் செத்து போயிட்டா, வந்திருக்கிறது யாரு? புதிய மனிதன். இதில் யாரெல்லாம் செயல்படுறாங்க? 3 பேரும் செயல்படுறாங்க. சரியா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம தெரிந்த வசனம் தான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20. போய் சீஷராக்கி. அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யாரெல்லாம் செயல்படுறாங்க? பிதா, குமாரன். அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து செயல்படும் போது அங்கே என்ன நடக்குது? ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவம் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் வருது. பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் பாருங்களேன், அழகா இருக்கு பாருங்க. முதல் என்னாச்சுது? தெரிந்து கொள்ளப்பட்டான். அப்புறம் என்ன செய்யப்பட்டான்? விடுதலை ஆக்கப்பட்டான். அப்புறம் கிட்ட போனது மாத்திரமல்ல, யார் போல மாற்றப்படுறான்? இயேசுவை போல மாற்றப்பட்ட ஒரு ரிசர்க் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வு.
இதுக்கு யார் செயல்படுறாங்க? அந்த 3 பேரும் இணைந்து தான் செயல்படுறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவும் செயல்படுறாங்க. அடுத்தது என்ன செய்யணும்? உயிர்த்தெழுந்தால் மாத்திரம் போதாது, கிட்ட போய் சேர்ந்தா மாத்திரம் என்ன செய்யணும்? அவரோடு தங்கி இருக்கின்ற அனுபவம். இன் அபைடிங். அபைடிங் என்றால் என்ன செய்யணும்? அவரோடு போய் தங்கி இருக்கின்ற அனுபவம். எங்கேயோ கடந்த ஒருவனை தெரிந்து கொண்டார், அவர் மனுஷாரு விடுதலை ஆக்கினார். அப்புறம் என்ன பண்ணாரு? கிட்ட கொண்டு வந்தார். என்ன கொடுக்கிறார்? அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவரோடு என்ன செய்யணும்? அப்பப்போ விசிட் பண்ணிட்டு வர ஆசாமியில் என்ன செய்யணும்? அப்பப்போ என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்டு வருகிறவர்ல அவரோடு என்ன செய்யணும்? தங்குகின்ற அனுபவம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:16. John's Gospel chapter 14 and verse 16. 14:16. எஸ் சொல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்போ என்னைக்கும் தங்கி இருக்கணும்னா என்ன? அபாயிரிங். அது பேர் என்ன பேரு? அபாயிரிங். தேவனோடு எப்போதும் இருக்கின்ற அனுபவம். யாரெல்லாம் செயல்படுறாங்க? 3 பேரும் செயல்படுறாங்க பாருங்க. இயேசு பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் என்ன பண்றாரு? சத்திய ஆவியாகிய வேறு தேற்றவாள் அனுப்புறார். இவர் தேவனோடு தங்கி இருப்பா. அப்போ இன் அபாயிடிங், தேவனோடு தங்கி இருக்கின்ற அனுபவத்தை கூட யாரும் செயல்படுறாங்க? இந்த 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. இயேசு பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார், பிதா ஆவியான அனுப்புகிறார். அப்ப என்ன? 3 பேரும் செயல்பட்டு என்ன ஆகுது? அந்த மீட்கப்பட்ட ஒரு பாவி இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? அவரோடு நித்தியமாய் தங்கி இருக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வரான். 26ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே யோவான் 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே. அப்ப மறுபடியும் என்ன தேற்றவாள்னே? அப்ப என்ன ஆகுது? அந்த அவன் தங்கி இருக்கிற போது என்ன கிடைக்குது அவனுக்கு? இயேசு என்னென்னலாம் சொன்னாரோ அதில் என்ன பண்றாரு? அவருக்கு நினைப்பூட்டுகிறார். நீ இப்படி நடக்கணும், இப்படி வாழணும், இதுதானே உண்மை, இதுதானே சத்தியம், இப்படி என்ன பண்ற? அவனுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவம். சரியா? இது வரைக்கும் 5. 6வது பார்த்தீங்கன்னா இன்சென்டிங், அதாவது ஆவியானவரை அனுப்புவது. ஆவி பரிசுத்தாவிக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. பரிசுத்தாவிக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஹோலி ஸ்பிரிட் மீன்ஸ், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய அன்பு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவி என்றால் ஒரு அர்த்தம் என்ன? தேவனுடைய அன்பு. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் என்ன சொல்லுது? ஹோலி ஸ்பிரிட் மீன்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்குத்தத்தம். வாசிமா. இப்போது பெறுவீர்கள். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர்களுக்கு கொடுப்பது பிதாவின் வாக்குத்தத்தம். சரியா? அப்போ வாக்கு பரிசுத்த ஆவி என்றால் என்ன? இந்த வசனத்தின்படி ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கேயோ லாபம் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? பொழியப்பட வேண்டும், நம்ம ஊற்றப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் பஞ்சமா? எத்தனையோ 32,000 மேல வாக்குத்தத்தம் என்று சொல்றாங்க. எல்லாம் நமக்கு அனுபவம் ஆகலையே. இட் வாஸ் நாட் poured on us. நம்ம என்ன செய்யப்படலது? ஊற்றப்படவில்லை. நம்ம ஊற்றப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்னார் இல்லையா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் என்ன செய்ய முடியாது. பெற்று என்னதான் தலைகள் இருந்தாலும் கர்த்தர் இரக்கம் கொண்டு நம்ம மேல ஊற்றினாதான். அப்ப இந்த பொழிந்தறுதல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராமிஸ். அது பரிசுத்த ஆவி என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? அவரோடு தாம் தங்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவரால் அனுப்பப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் நம்ம என்ன செய்யணும்? ஊற்றப்பட வேண்டும். இது 6வது அனுபவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என்றால் யாரு? இயேசு. உயர்த்தப்படுவது யாரு? தேவன். பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி என்ன செய்தாராம்? பொழிந்தருளுகிறார், ஊற்றுகிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தமா இருந்தது எங்கேயோ இருந்தால் நமக்கு லாபம் இல்லை. எங்க வரணும்? நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். நமது வாழ்க்கையில ஊற்றப்படாவிட்டால் யோவேல் 2:28 வாசிக்கிறோம், மாம்சமான யாவரும் ஆவியே. ஆமா, ஊற்றுதல். அவர் ஊற்றினாதான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னதான் நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் அவர் ஊற்றுகின்ற அந்த அனுபவம் வேணும். 6வது அனுபவம் என்ன? ஊற்றப்படுகின்ற அனுபவம். யாரெல்லாம் செயல்படுறாங்க? 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. மறுபடியும் 33ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே இயேசு உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை இயேசு பிதாவிடத்தில் பெற்று
என்ன காண்றாங்க? பலவித பாஷைகளை பேசி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்று பல பாஷைகளை பேசுறாங்களே, இதை பேதுரு சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணாரு? ஊற்றுகிறார். அப்ப பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது என்ன செய்யப்படுது? ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படணும்னு யாரெல்லாம் தேவை? தேவன், அவரால் உயர்த்தப்படுகின்ற இயேசு, அவரால் பிதாவிலிருந்து பெற்று ஊற்றப்படுகின்ற பரிசுத்த ஆவியான. அப்போ இந்த ஊற்றப்படுகிற அனுபவத்தை யாரெல்லாம் செயல்படுறாங்க? 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. இது 6வது. 7வது பார்த்தீங்கன்னா நம்மை ஆசீர்வதிப்பதில். வாக்குத்தத்தத்தை ஊதிட்டு சும்மா விட்டுறது என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 2 Corinthians chapter 13 and verse 14. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு ஐக்கியமும் என்ன இது? இட் இஸ் a blessing. இது என்ன? இது ஒரு ஆசீர்வாதம். எல்லா சபைகளும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஆசீர்வதிக்கும் போது கூட எத்தனை பேர் தான் வராங்க? அந்த 3 பேரும் இணைந்தே தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ 7 காரியங்கள் நாம் கவனிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் ஏன் தேவன் என்று சொல்ல வேண்டும்? பிதா குமாரனோடு அவரும் இணைந்தே சொல்லப்படுகிறார். குறிப்பாக நான் சொன்னதெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உண்மைகள். முதல்ல என்ன? தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் யார் இருக்கிறாங்க? அவர் 3 பேரும் இணைந்து தான் செயல்படுறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? நம்மை விடுதலை ஆக்குவதில் 3 பேரும் செயல்படுறாங்க. 3வது நம்ம கிட்ட கொண்டு போறதுல யார்? 3 பேரும் இணைந்து. 4வது ஞானஸ்நானத்தில் நம்மை உயிர்த்தெழுகின்ற அனுபவத்துடைய யார் தான்? அதே 4 பேர். அடுத்தது என்ன செய்யறாங்க? அவரோடு தங்கி இருக்கின்ற அந்த அனுபவம். அதுக்கு யார் தான்? இந்த 3 பேரும். 6வது நமக்கு அவருடைய ஆவியை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பொழிந்தவர்கள் யார் தான்? அந்த 3 பேர் இணைந்து தான் செய்யறாங்க. 7வது நம்மை ஆசீர்வதிப்பது யார் தான்? அந்த 7. இப்போ பாருங்க, எங்கேயோ கிடக்கிற ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு உள்ள 7 படிகள் நாம் கவனிச்சிருக்கோம். இந்த 7 யார் தான் செய்யறாங்க? 3 பேரும் இணைந்தே செய்யும் போது, அப்போ பிதாவை தேவன் என்று சொன்னால் ஆவியானவரை ஏன் தேவன் என்று சொல்லக்கூடாது? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சரியா? நாம் ஏன் இது சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் என்ன நல்ல வேதத்தை அறிஞ்சவங்க என்ன பண்றாங்க? அது தெரித்துவெல்லாம் கிடையாது, பைபிளில் ட்ரினிட்டிங்கிற வார்த்தையே கிடையாது. உண்மைதான், வேதத்தில் தெரித்துவம் என்ற வார்த்தை கிடையாது, திரியேக தேவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாஸ்தவமே இதெல்லாம் சேர்ந்து தானே செயல்படுறாங்க. தெரித்துவம் என்று ஒரு பேர் சொல்லப்பட்ட பேரை விட்டுருங்க, பேரை விட்டுடலாம். ஆனால் 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க. இது ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒன்றுமே இல்லையே. உதாரணமா ஆதாமை உருவாக்கும் போது கதை என்ன சொன்னாரு? பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. 1:26 கதை சொல்லலையா? அது சொல்றாரு. பின்னாடி சொல்றாரு, பின்பு என்ன சொல்றாங்க? அவன் நம்மில் ஒருவரை போல ஆனான். நம்ம சொல்லும் போதே மினிமம் 1க்கு மேல இருந்தா தான் நாம் என்று சொல்ல முடியும், இல்லையா? அதனால எப்படி இயேசுவை பிதாவை தேவன் என்று சொல்லுவோமோ அதே போல பரிசுத்த ஆவியை தான் சொல்லணும், தேவன் என்று தான் சொல்ல. ஏனென்றால் அந்த செயல்பாடு ஒரு மனிதனுக்கு இதை விட வேற என்ன தேவை இருக்குது? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் இந்த 7 படிகளில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் யார் தான் செயல்படுறாங்க? 3 பேரும் இணைந்து வித்தியாசம் இல்லாமல் என்ன பண்றாங்க? செயல்படுவதனால நாம் சொல்லுவோம் ஒரே தேவன் தான் 3 பேர் என்ன செய்யறாரு? செயல்படுகிறார். 3 பேராக இருந்தாலும் என்ன செய்யறாரு? ஒருவராக இருக்க சொல்றதுக்கு காரணம் இவர்கள் தான். சரியா? ரைட். சரி, இதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 7ஐயும் ஒன்றா கொஞ்சம் எலாபரேட்டாக கவனிக்கலாம். சரியா? சரியா? சரி, முதலாவது என்ன? எலெக்ஷன். என்ன பண்ணுவோம்? எலெக்ஷன் என்றாலே பொதுவாக முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அழைத்து தான் என்ன செய்வார்? தெரிந்து கொள்கிறார். சரி, அப்போ இந்த அழைப்பில் முதல் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? உலகத்தின்படி நாம் கற்றுக்கொள்வது என்ன? தெரிந்து கொண்டு அழைக்கிறார். ஆனால் இவர் அப்படி இல்லை. உலகத்தில் என்ன செய்யறாங்க? அழைத்து தெரிந்து கொள்றாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்? தெரிந்து கொண்டு. இதுக்கு நல்ல வசனம் எங்க இருக்குன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அப்ப என்ன பண்ணாரு? தெரிந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரால. எதுக்கு? இவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? ஒருவனை முன் குறித்து விடுகிறார். அடுத்த வாசிமா. அப்போ அழைப்பினால என்ன வருது? முதல்ல முன்னாடி முன் குறித்தல் சொல்ல போனா தெரிந்து கொள்ளுதல். முதல்ல என்ன பண்ண? தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றாரு? அவனை அழைக்கிறார். அழைத்தவன் என்ன செய்யறாரு? அழைத்தார். அடுத்து என்ன பண்றாரு? அழைத்தவனை தான் நீதிமான் ஆக்குகிறார்.
என்ன பண்ற? அப்போ மகிமை வருகிறது. அப்போ இது தெரிந்து கொள்ளுதல் முக்கியம். நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, முதலாவது தாட் என்ன? அவர் அழைத்து தெரிந்து கொள்கிறவர் அல்ல. உலகத்தின் வழக்கம் அது. இவர் எப்படிப்பட்டவர்? முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே, எபேசியர் 1:4 வாசிக்கும். உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை முன்குறித்தார். வாசிங்க. தெரிந்து கொண்டு, முன்குறித்தார், தெரிந்து கொண்டபடியேன்னு வாசிக்கணும். எபேசியர் 1:4 அப்ப என்ன பண்றாரு? நம்ம முதல்ல தெரிந்து கொண்டார். என்ன தோன்றல? உலகமே தோன்றல, ஆதாமே உருவாகல. நான் அதுக்கு முன்னாடி யார் கத்த தெரிந்து கொள்கிறார்? கத்த உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளாக தெரிந்து கொண்டு நம்மை அழைக்கிற தேவன். அப்போ உலகத்தின் வழக்கத்தின்படி அல்ல. காலிங் அண்ட் எலெக்ஷன் அல்ல, எலெக்ஷன் அண்ட் காலிங். வேதத்தினுடைய அடிப்படை இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை முக்கியமானது, இந்த தெரிந்து கொண்டாரே, இந்த அழைக்கிறாரே, மன்னிக்கணும், தெரிந்து கொண்டாரே. தெரிந்து கொண்டது எப்படி? தெரிந்து கொண்டது எதனால? நம்முடைய ஏதாவது மேன்மை இருந்ததா? இல்லை ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் அப்படி தான் சொல்ல முடியுமா? இல்லை, பியூர்லி கிரேஸ். எப்படித்தான் நம்ம அவர் தெரிந்து கொண்டார்? கிருபையினாலே. ரோமர் 11:5 வாசிங்க. ரோமர் 11:5 அப்ப தெரிந்து கொள்ள எதனால உண்டாயிற்று? கிருபையினாலே தான். முதல்ல என்ன செய்ய தெரியணும் நமக்கு? இந்த தெரிந்து கொள்ளுதல்ல, அவர் அழைத்து தெரிந்து கொள்கிறவர் அல்ல, என்னை தெரிந்து கொண்டுதான் என்ன செய்தார்? அவர் அழைத்தார். ரெண்டாவது, எப்படி அழைக்கிறார்? பிள்ளைகள் என்ன செய்யல, இன்னும் பிறக்கவே இல்லை. யாரது? ஈசாக்கு என் ஒருவனாலே ரெபேக்காள் என்ற ஒரு என்ன பண்றார்? அவள் கர்ப்பவதி ஆன போது கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. பிள்ளைகள் என்ன செய்யல, இன்னும் பிறக்கவில்லை. இருக்கையில் அப்ப அவருடைய தெரிந்து கொள்ள எப்படிப்பட்டது? அவன் பிறந்து நல்லது செய்தான், அதனால யாக்கோபை தெரிந்து கொண்டேன், கெட்டது செய்தான் ஏசா, அப்படி போடல. பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, நன்மை தீமை இன்னும் அறியல. அவன் எப்படி கருப்பா சிவப்பான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் போதே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அப்ப தெரிந்து கொள்ளுதல் எப்படி வருது? பியூர்லி கிரேஸ். முதல்ல சொன்னேன், கிருபையினால் மாத்திரமே நம்ம தெரிந்து கொண்டதுனால நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. எப்படி தெரிந்து கொண்டார்? அப்படி கிருபை. ஏன் நீ மூத்தவனை வருத்தீங்க, ஏன் இளவு நேசிங்க? அதுதான் அதுக்கு பேதான பேரு கிருபை. அப்போ இந்த தெரிந்து கொள்ளல் எப்படி வருது? பியூர்லி கிரேஸ். கிருபையினால் மாத்திரமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த தெரிந்து கொள்ள நாம் தெரிந்து கொள்ள இரண்டாவது காரியம். மூன்றாவதாக இதில் இந்த எலெக்ஷன் என்பதில் தெரிந்து கொள்வதற்கு இங்கிலீஷில் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் சரியான வார்த்தை செலெக்ஷன். உதாரணமாக ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும்? ஒரே ஒரு வேட்பாளர் இருந்தால் என்ன ஆகணும்? யுனானிமஸ். அது என்ன பண்ணுறான்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறான். அது தேர்ந்தெடுத்தல, அது எலெக்ஷன் இல்லை. என்ன செய்யணும்? இஃப் தேர் இஸ் an election there must be minimum 2. எத்தனை பேர் இருக்கணும்? குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவன் நம்ம முதல்ல கவனிச்சோமே, ரோமர் 9:14 வாசித்தோமே, யாரெல்லாம் இருக்காங்க? ஏசாவும் இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான். நான் மூத்தவனை வெறுத்து இளைவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது இல்லையா? ஒருவன் என்ன 2 பேர் இருந்தாங்க, மினிமம் 2. அதே போல நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரு. அப்ப இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் யாரு? ஏஞ்சல்ஸ். பிரைஸ் தி லார்ட். யார் அவங்கெல்லாம்? தூதர்கள். ஆதாமை தெரிந்து கொண்டவர் யாரை தள்ளிட்டாரு? அவனுக்கு கவனிச்சு பாருங்களேன். முதல்ல தப்பு பண்ணது யாரு? லூசிஃபர். அவனை கத்திரமா மாத்திட்டாரு. அவனை அந்த காரத்தங்களை கட்டி வச்சாரு. அவன் பிசாசா மாறிட்டான். அதே மாதிரி தானே ஆதாமும் தப்பு பண்ணானே இல்லையா? தப்பு பண்ணானே. அவன் அவனையும் தானே தள்ளி விட்டுருக்கணும் இல்லையா? குமாரனை அனுப்பி அவனை மீட்டு கொண்டாரு. அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்றால் அங்கே என்ன இருக்கணும்? மினிமம் there must be 2. இது ஒன்று வாங்குறேன்னா நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம்? இன்னொன்று அங்கே இருந்தது, இன்னொரு பீஸ் இருந்தால் தான் இதுக்கு பேர் செலெக்ஷன் என்ற அர்த்தம். இப்போ எலெக்ஷன் சரியான வார்த்தை என்ன? செலெக்ஷன். செலெக்ஷன் என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேராவது இருக்கணும். இந்த சாய்ஸ் மிக முக்கியம். எபிரேயர் 2:5 வாசிங்க. எபிரேயர் 5:2 வாசிங்க. எபிரேயர் 2:5 வாசிமா. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. யாருக்கு கீழ்ப்படுத்தல? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தாமல். அப்ப யாருக்கு கீழ்ப்படுத்திட்டாரு? அடுத்தது வாசிக்கிறோம். மனுஷனுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினான்னு வாசிக்கிறோம். அப்போ தேவன் மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அங்கே யார் இருந்தா? முதல்ல தேவதூதனும் இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்தாரு? தேவதூதர்களை தள்ளிவிட்டு யார் தெரிந்து கொள்கிறார்? 2 செலெக்ஷன் இருக்கான். ஒருத்தன் யாரு? அப்பழுக்கற்ற தூதர்கள்,
எப்படி போட்டிருக்குது? சௌரியவான்கள். சௌரியவான்கள் அர்த்தம் பலசாலிகள் அர்த்தம். எப்படிப்பட்டவங்க? அதிக ஞானம் உள்ளவர்கள், தேவதூதர்கள். இப்படியெல்லாம் திறமைகள், கிருபைகள் எல்லாம் இருந்தவனை விட்டு விட்டு ஒன்றுக்கும் உதவாத மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறான். அப்போ அதை தெரிந்து கொள்ள கவனிக்க வேண்டியது நம்ம தான் உயர்ந்த ஆளுன்னு இல்லை. கர்த்தர் தெரிந்து கொள்ள எப்படிப்பட்டது? ஒரு இன்ஃபீரியர். சொல்ல போனால் அந்த எலெக்ஷனில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு, காட் செலக்டட் மீ. எதனால் தெரிந்து கொண்டார்? நான் ஒரு சுப்பீரியர்ங்கிறதுனால. சுப்பீரியர் தள்ளிட்டு என்ன பண்ணுறாரு? இன்ஃபீரியரை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ள நான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போ வாசித்த முதல்ல ரோமர் 9:13 இப்போ வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபை சிநேகித்து என்றே எழுதி. அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபு ரொம்ப யோகியன்னு சொல்ல வழி இல்லை. ஏன்? அவன் பிறக்கும் போது என்ன பண்ணுறான்? எத்தனை பேரோடு தான் உலகத்துள்ள நுழைகிறான். ஆகையினால் தேவனுடைய தெரிந்து கொள்ள எப்படிப்பட்டது? ஆள் நல்லவன் எவனோ அவனை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? பிறக்கும்போதே இவன் காலவாரி தான் வரான் ஆள். ஆனால் ஏசா 40 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை பண்ணுறான். திருமணம் செய்த பிறகு தான் பெற்றோருக்கு துன்பத்தை உண்டாக்குற மனைவிகள் மூலமாக துன்பம் வருது. அப்புறம் கோபத்தில் இன்னும் பண்ணுறான். ஆனால் பிறக்கும்போது அவன் பொல்லாதவன் சொல்லப்படல வேதத்தில். ஆனால் யாக்கோபு என்ன வாசிக்கிறோம்? பிறக்கும்போதே கையை விரிச்சு தான் வரான், காலவாரி தான் வரான். ஆனாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளல் எப்படி இருக்குது? அந்த சுப்பீரியரை விட்டு யாரை தெரிந்து கொள்கிறார்? ஒரு இன்ஃபீரியர். அப்போ தேவன் என்ன தெரிந்து கொண்டாருன்னா எனக்கு என்ன தெரியணும்? என்னை விட எவ்வளோ திறமைசாலிங்க, என்னை விட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் தள்ளிட்டு யாரை தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொண்டால் காலம் தூக்கிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிதான் அமைதியாக கம்முன்னு போயிடணும். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றாலே சரியான அர்த்தம் என்ன? இன்ஃபீரியர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆக என்ன பண்ணாரு? தேவதூதம் சொன்னேன். அதாவும் தப்பு பண்ணுறான். யாரும் தப்பு பண்ணுறா? தூதர்களும் தப்பு பண்றாங்க. தேவதூதர்களுக்கு உதவியாக கர்த்தர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததி. என்னையா இது? 2 பேரும் தானே தப்பு பண்றான். அதுல அவனை கை கொடுக்கல. இதுக்கு பேர் தான் தெரிந்து கொள்ளுதல். ஆமேன். அப்ப தெரிந்து கொள்ளுதல் 3 காரியங்கள் மிக முக்கியமாக தெரியணும். ஒன்று என்ன? அவர் என்னை அழைத்து தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல, தெரிந்து கொண்டு என்னை அழைத்து. அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, என்ன செய்ய முடியாது? நான் இதை மீறவே முடியாது, தரவே முடியாது. இன்டர்வியூக்கு நான் போனேன், அதனால அவர் என்ன செலக்ட் பண்ணிட்டாரு அப்படி இல்லை. அவர் என்னை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாரே, அவர் என் முன்பே தெரிந்து கொண்டாரே. நான் எப்படி அவருக்கு நன்மைப்படியாமல் இருக்க முடியும்? இரண்டாவது என்ன? என்னுடைய நற்செய்திகளை கண்டு அல்ல, அவருடைய கிருபையினால் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது என்னத்தம்? தெரிந்து கொண்டப்பட்டதுனால நான் என் சுப்பீரியர் அல்ல. நான் யாரு? தெரிந்து கொள்ளுதலே எது செயல்படுறது? நான் ஒரு இன்ஃபீரியர். தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துதல்ல. சரியா? இப்போ தெரிந்து கொள்ள 3 காரியங்களாக இருந்து கொள்ளணும். இதுக்கு அடுத்தது நான் ஒரு ஸ்டெப்பை கவனிப்போம். இந்த தெரிந்து கொண்டிருக்கிறதுனால நாம் பெறுகிற ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியான பெரிய சப்ஜெக்டில் நம்ம என்ன கவனிச்சுட்டு இருக்கிறோம்? பிதா குமாரனோட சமமாக சொல்லப்படுகிறார். ஆகவே தேவன் என்று சொல்ல வேண்டும். இந்த பிதா குமாரன் பிதாவோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியின் செயல்களில் 7 செயல்களை தான் முதல்ல சொன்னேன். அதில் ஒன்றித்தான கவனிக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? தெரிந்து கொள்ளுதல். இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்ம 3 காரியங்கள். தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? இது 3 டெஃபினிஷன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நமக்கு என்ன லாபம், நம்ம என்ன நன்மைகளை பெறுகிறோம், அதை நான் உங்களுக்கு ஒரு 7 காரியங்களை சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக. ஒன்று, நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதனால் நமக்கு என்ன நடக்குது? உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? Because we became a member of the family of God. அவர் நம்மை தெரிந்து கொள்ளும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? முதல்ல வாசித்தோமே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18 என்ன வாசித்தோம்? இருதரத்தாரையும் ஒரே ஆவியினால் என்ன பண்ணாரு? ஒன்றாக்கி தேவனுக்கு என்ன பண்ணாரு? கிட்ட சேரும் ஸ்லாக்கியத்தை பண்ணாரு. என்ன ஆகுது? 19 வாசிங்க. ஆகையால் எதனால? அவர் மூவரும் இணைந்து நம்ம அவருக்கு கிட்ட சேர்த்து கொண்டது. நம்ம இனிமேல் யார் கிடையாது? அந்நியரும் இராமல். ராமன் சொல்லுங்க. அப்ப இந்த தெரிந்து கொள்கிறவனுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? பரிசுத்தவான்களோடு கூட முழு உலகத்தில் உள்ள, நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லுகிறேன். when we are baptized by water, தண்ணீர்னால நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது என்ன செய்யறோம்? we became a member of a local church. நாம் தண்ணீரினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் பெறும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஸ்தல சபையில் ஒரு ஐக்கியமாகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறும்போது அது அடுத்த பேப்டிசம் இல்லையா? முதல் ஞானஸ்நானம் தண்ணீர், அடுத்த ஞானஸ்நானம் என்ன? ஆவினா. அதை பெறும்போது நாம் என்ன பண்றோம்? we became a member of the universal church. ஆமென். உலகம் எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் நம்ம என்ன பண்றோம்? ஐக்கியம் அடைகிறோம். தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெறும்போது என்ன ஆகிறோம்? ஒரு ஸ்தல சபையில. இப்போ நான் தாம்பரத்தோட சபையில் என்ன பண்ணுறேன்? நான் ஞானஸ்தானம் பெறும், அங்கே ஒரு ஐக்கியமாக இருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறும்போது என்ன ஆகுது? இந்த சபைகள் என்ற எல்லையை கடந்து நான் எங்கே போயிடுறேன்? உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடு என்ன உண்டாகுது? ஐ ஹாவ் ஃபெலோஷிப். சரியா? ரைட்?
இப்ப என்ன ஆகுது? நாம் ஆகையால், எதனால? அவர் ஒரே ஆவியினால் இரு திறத்தாரை ஒன்றாக்கி பிதாவுக்கு கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் கிடைத்தபடினா என்னாச்சு? ஆகையால் நாம் இனி யார் கிடையாது, அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார் என்ன ஆயிடுறோம்? ஆமா, பரிசுத்த ஒரே நகரம் மாத்திரம், ஒரு டவுன் மாத்திரம் இல்ல, we became a member of a house of God. தேவனுடைய வீட்டாராகவே மாறி விடுகிறோம். வீட்டாரா மாறினா நமக்காக ஜெபிக்காம இருப்பாங்களா? ஜெபிப்பாங்களா இல்லையா? அப்ப தெரிந்து கொள்வதற்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? நமக்காக நாம் விழுந்து போகாதபடி தேவனுக்குள் நிலைத்து நிற்பதற்காக, தேவனுக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்காக நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். many saints of God, நிறைய பரிசுத்தவான்கள் உங்களுக்காக எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்படும் முதல் ஆசீர்வாதம் அதுதான். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இந்த கருத்தை நமக்கு விளக்குகிறது. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி ஏன் 1ஆம் வசனம் வாசிங்க. உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஏன் இவன் ஜெபம் பண்றான்? அவனுக்காக. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆகியனால போகுது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிந்ததுனால நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் முதல்ல சொன்னேன். அப்ப நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் நம்முடைய முதல் பாக்கியம் என்ன? நமக்கு கிடைக்கிற முதல் மேன்மை என்ன? நமக்காக அநேக பரிசுத்த. நல்ல கவனிங்க, நான் அதை அடிக்கடி யோசிக்கிறேன், நான் அதை உணர்கிறேன். சில இடங்களுக்கு போனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன் பிரதர். நான் அவங்கள ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டேன். ஒரு சிலரை நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. ஆனால் அவங்களை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு பார்ப்பேன். சமயத்தில் இந்த மணல் யூனிட் சர்ச்சுக்கு போனால் ஒரு சிஸ்டர் வந்து நிற்கிறாங்க, பிரதர் என்ன தெரியுதா? தெரியல. தெரியலம்மா அப்படின்னு. என்ன தெரியலையா பிரதர்? நான் தான் மேரி. எந்த மேரி? உலகத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்க அதிகமான பெண்களுடைய பேர் என்ன? மேரி. வேர்ல்டில் உள்ள கணக்குப்படி கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமான பேர் என்ன? பெண் பேர் என்ன தெரியுங்களா? மேரி. ஆண் பேர் ஜான். இந்த 2 பேரும் தான் அதிகமாக இருந்துச்சு பேர். பைபிள் உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் சதியில் கிறிஸ்தவரில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் மேரி. பெண்பால். ஆண்பால் யாரு? ஜான் தான். இதை எந்த மேரின்னு சொல்றது நான் பார்க்குறேன். என்ன தெரியல பிரதர்? மேரி பிரதர். தெரியல சிஸ்டர், நான் மேரி டேவிட் பிரதர். வீட்டுக்கார பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்பவும் எனக்கு தெரியல. பார்த்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, ஆனால் நான் உங்களுக்காக எல்லா நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப குற்ற உணர்வு. வீட்டுக்கு வண்டியில் வரும்போது திடீர்னு ஞாபகம், ஐயோ இந்த மேரி டேவிட் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் குண்டாயிட்டாங்க, தலையெல்லாம் நரைச்சி போச்சு. அப்போ நிறைய நகைலாம் போட்டிருந்தாங்க, இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. பார்த்தா அந்த இந்த பக்கம் அந்த நாப்பாளையம் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சகோதரி மாதிரி இருக்காங்க. அவங்க ராயபுரத்தில் உள்ளவங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு தோட்டத்தில் சில வருஷங்கள் முன்னாடி பார்த்துருக்கு. இப்போ பார்த்தா சம்மந்தமே இல்லை. டோட்டலாக ஃபர்காட்டன். நான் நினைக்கிறேன், சே நாம மறந்துட்டோம். ஆனால் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்களே. அநேக வீடுகள் போகும்போது அவங்க சொல்கிற வார்த்தை தான், பிரதர் உங்களை நாங்கள் எங்கள் ஜபத்தில் நினைக்கிறோம். ஏன் தெரியுங்களா? ஐ எம் எலெக்டட் ஒன் ஆஃப் காட். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத. நாம் ஒருவேளை மறந்து பவுல் சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து நாங்கள் என்ன பண்றோம்? எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். ஆமென். அப்ப நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? we are remembered by the saints of God in prayer. ஜெபத்தில் நமக்காக என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக, உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. இரண்டாவதாக நாம் ஜெபிக்கப்பட்டது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது we are being loved. நாம் என்ன செய்கிறோம்? நம்மேல் அன்பு கூறுகிறார்கள் அநேகர்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11:28. ரோமர் 11ஆம் அதிகாரம் 20. சுவிசேஷத்தை குறித்து, தெரிந்து கொள்ளுதலை குறித்து. தெரிந்து கொள்ளுதனால என்ன வருது? அன்பு கூறுதல் வருது. ஒன்று தெரிந்து கொள்ள என்ன வருது? நாம் நமக்காக ஜெபிக்கப்படுகிறது. இரண்டாவது நம்மை அன்பு கூறுகின்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன்? because we are the elected of God.
நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அநேக நம்மள என்ன ஜாதியா ஜனமா அண்ணனா தம்பியா சொந்தமா ஒன்றும் கிடையாது, உயிரை கொடுக்குறாங்களே பிரதர், தரையில் எடுக்காதீங்க தோல் ஏறி உட்காருன்னு சொல்கிற ஆளாக இருக்காங்களே ஊழியத்தை பார்க்கும்போது. எப்படி வருது? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால அந்த பாக்கியம். ஐயா, இந்த தெருவத்தில் ஒரு நாயை போல சுற்றிட்டு இருந்தேன் நான் அப்ரெண்டிஸாக இருக்கும்போது. இந்த தெருவத்தில் தான் தங்கியிருந்தேன். இந்த தெருவில் போனால் என்னப்பா யாரு கேட்க நாதி கிடையாது. ஆனால் அந்த இன்னைக்கு போனால் என்னை பார்த்து சிரிக்கிற, எனக்கு சோத்திரம் சொல்கிறேன், என்னை மகிழ்வு அநேக நான் அந்த சாலையில் பார்க்குறேன், அநேக இடங்களில் பார்க்குறேன். ஏன்? என்றைக்கு தேவனை என்னை தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு தாயா என்னை அன்பு கூறுகிற அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். நேசிக்கப்பட தகுதி இல்லாத ஒருவன், மிதிக்கப்பட ஏதுவாக கிடக்கிற ஒருவனுக்கு அந்த தெரிந்து கொள்ள என்ன பண்ணுது? அன்பு கூறுகிற அநேகரை. நடந்து போறேன், ஏன் பிரதர் நடந்து போறீங்க, வாங்க வெளில கூட்டு போறேன், வேண்டாப்பா நடந்து விட இல்லை பார்த்து. எங்க இருந்து வருது இது? நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அது நமக்கு செய்கிறது. ஆமென். அப்ப நாம் என்ன செய்யப்படுறோம்? அன்பு கூறப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த தெரிந்து கொள்ள கிடைக்கிற ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் யாரு? தேடுகிறதை அடையாமல் போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாவது அவன் அடைந்து கொள்கிறான். தேவன் அவனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்துக் கொள்கிறார்? என்ன செய்யலாம்? அவன் இஸ்ரவேல் என்ன செய்யல? அவர்கள் அடையாமல் போகிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனால் என்ன செய்யறோம்? we are reaching what we are seeking. நாம் எதை தேடுகிறோமோ அதை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம், அடைந்து விடுகிறோம். நம்ம அடையதை நினைக்கிறோமே, எத்தனை நாள் ஜெபம் பண்ற கிடைக்கல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இஃப் யூ ஆர் எலெக்டட் ஆஃப் காட், நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நாம் எதை தேடுகிறோமோ அதை கண்டிப்பாக அடைவோம். சந்தேகமே கிடையாது. தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் தானே வெறும் சொல்லுது. யாருக்கு அது? தெரிந்து கொள்ளப்பட்டவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? யூதர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் என்ன செய்யலவன்? கண்டடையவில்லை, அவர்கள் அடையவில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் என்ன செய்கிறோம்? அதை அடைந்து விடுகிறோம். அப்போ நாம் எதை தேடுகிறோமோ தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக நம்ம எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நிச்சயமா நம்ம செய்ய பலம் உண்டு. எதனால? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அதை செய்கிறது. நான்காக வந்து வாசிங்க, அது என்ன செய்கிறது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். ஒருத்தன் குற்றம் செய்ய is an elected of God, is an தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆக என்ன செய்ய முடியாது? அவனை குற்றம் சாட்ட முடியாது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. ஏன் குற்றம் சாட்ட முடியாது? அவர்கிட்ட நிக்கிறாரு. நீதிமான் ஆக்குறவர் விட்டுட்டு போயிடல. எங்க நிக்கிறாரு? என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எங்க நிக்கிறாரு? என் கிட்ட நிக்கிறாரு. யார் வர முடியும்? ஜட்ஜே என்கிட்ட நிக்கிறார். என்னை நீதிமான் ஆக்கி விட்டார். குற்றவாளியாக கிடந்து என்ன ஆகிட்டாரு? he declared that I am a saint. சொன்னது யாரு? சேவியர், உலக ரட்சகர்னு சொல்லிட்டாரு. யூ ஆர் a saint. இப்போ எவனா என் மேல வழக்காட முடியுமா? ஏன் நீதிபதி கிட்ட நிக்கிறாரு? வாசிங்க. ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? வாடா, என்ன தைரியமா மாற தட்டி கூப்பிடுறான். வாடா, யார் எனக்கு எதிராளி? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன். இதைத்தான் ரோமர் 8:33 பரிசுத்த பவுல் நினைவு கூறுகிறார். இந்த ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை சார்ந்து தான் ரோமர் 8:33 படி வாசிங்க. ரோமர் 8:33. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யார்? நீதிமான் ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, நீதிமானாக எங்க நிற்கிறாரு? என் கிட்ட நிற்கிறாரு. ஆகவே என்ன செய்ய குற்றம் சாட்ட முடியும்? God has declared me that I am a saint. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். எனக்கு நேரம், நான் கடந்து போகிறேன். நான் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளப்படும் கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். nobody can blame a selected man of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. வேறு சொல்லுகிறது, அவரை நம்புகிற எவன் மேலும் குற்றம் சுமராது. ஐந்தாவது வாசிக்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது சுதந்திரித்துக் கொள்ளுதல். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்லம்மா, 65:9 வாசிமா. வித்தையும் ரைட் வாசி பண்ணுவேன். நல்ல கவனிங்க. நான் தெரிந்து கொண்டவர்கள். ராமேன் சொல்லுங்க.
அப்ப தெரிந்து கொள்ள நமக்கு என்ன கொடுக்குது? சுதந்திரிக்கின்ற ஒரு அனுபவத்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியல. ஆனால் தெரிந்து கொள்வதற்கு என்ன கிடைக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். 6வது அனுபவத்தை பாருங்க. அதே 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. இருப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஆசீர்வாதம் என்ன? கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்து யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு. ஆமென். தெரிந்து கொள்ளல. நான் இதை படிக்கும்போது, நான் இதை ஆயத்தம் பண்ணும்போது உண்மையாகவே என் உள்ளம் துள்ளிக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரியாமல் குருட்டுத்தனமாக ஒரு இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டோமே, எத்தனையோ காலம் வாழ்ந்துட்டோமேன்னு உண்மையாகவே நான் வருத்தப்படுறேன். அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா? உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு. 33 வருஷங்களை இழந்து போயிட்டேன்னு இப்போ கூட ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்படுறேன். 33 வருஷம் கழிச்சு தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள சரியாக தெரிஞ்சுக்க முடியலையே. தெரிந்து கொண்டு சபையில் வந்து ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிறோம், ஆனாலும் தெரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பாக்கியத்தை தெரிந்து கொள்ள முடியாத எத்தனை பேர் இன்னும் நமக்கு நானே இருந்தேனே. நான் இதை படிக்கும்போது இவ்வளவு பிளஸிங் ஆண்டதுக்கு வச்சிருக்கிறேன். சரி, 7வது ஒன்று சொல்லுகிறேன். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் கடைசி நாளில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராமன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வரிகளை சேர்க்கப்படுறது கூட யார் தான்? அவரால் தெரிந்து கொள்ளது. தெரிந்து கொள்வது முக்கியத்தை நீ கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். தெரிந்து கொள்வது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த தெரிந்து கொள்ளுதல் தான் யார் செயல்படுறாங்க? பிதா குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து செயல்படுகின்ற முதலாவது படி அதுதான். அப்போ தெரிந்து கொள்ளப்படுறவனுக்கு இந்த 7 ஆசீர்வாதங்கள். இதனால தான் என்ன பண்ணுறான் பிசாசு? அழைக்கப்பட்டவன் எல்லாத்தையும் வஞ்சிக்கிறதில்ல. யார் தெரிந்து கொள்கிறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறான். யாரை? அழைக்கப்பட்டவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதில்ல, வஞ்சிப்பதில்லை. மார்க்கு மார்க் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 13:22. மார்க் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எழும்பி அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலனுக்கும் கள்ள சகோதரனுக்கும் யார்கிட்ட தான் வேலை? தெரிந்து கொள்ளப்பட்டவங்ககிட்ட தான் வேலை. வேற எங்கேயும் போக மாட்டான். ஆனால் தான் நான் யோசிக்கிறேன், சில நம்ம கிறிஸ்தவத்துக்கு மாறான நிறைய கூட்டங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா செலக்ட் பண்ணுவான்? ஒரு ஹிந்து வீட்டுக்கு போக மாட்டான், ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு போக மாட்டான், ஒரு கடவுள் யார் வீட்டுக்கு தான் வருவான்? நம்ம வீட்டுக்கு தான் வந்து இங்கே தான் அவன் கடையை விரிப்பான், இங்கே தான் நம்மளை ஏனென்றால் அவனுக்கு வேலை எங்கே தான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற கூட்டம். அப்போ தெரிந்து கொள்வதனுடைய மேன்மை தான் என்ன பண்ணுது? பிசாசுக்கு நம்ம மேலே கோபத்தை உண்டாக்க என்ன பண்ணுது? இவனை ஏமாத்திடலாமே. இப்போ நாம் மிக ஜாக்கிரதை. ஏன்னா இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற கூட ஒரு எச்சரிக்கையும் இயேசு கொடுத்துருக்கிறார். என்ன வச்சிருக்காரு? கூடுமானால் தலைகவனிங்க கண்டிப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை. கூடுமானால் இன்னும் சொல்ல போனால் நாம் கவனமற்றிருப்போமானால் என்ன செய்வான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை பார்ப்போமா? அப்போ இன்றைக்கு தெரிந்து கொள்ளுதல், பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? பிதா குமாரனோடு அவரும் இணைந்து கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான 7 கிரியைகளை அவர் செய்கிறாங்க. ஆகையினால நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவர் தேவன் என்று தான் அழைக்க வேண்டும். அதில் முதலாவது காரியம் என்ன? தெரிந்து கொள்ளுதல். முதல்ல தெரிந்து கொள்ளுதலால் என்ன என்று கவனித்தோம். அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய மேன்மைகள் என்ன? கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.